பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டுமானால், உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடக்க வேண்டும். பிரைஸ் காட். விசுவாசத்தில் உறுதியான ஒரு தீர்மானத்தோடு கூட வாழ வேண்டும். விசுவாசம் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. விசுவாசத்தில் உறுதியாய் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பல பாடுகளை, பல பிரச்சனைகளை ஜெயித்து தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவர்களுடைய சரித்திரத்தை வேதம் கூறும் பொழுது, அவர்கள் ஏதோ ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அப்படி இல்லாமல், அவர்களை ஆண்டவரை எப்படி விசுவாசித்தாங்களோ அந்த விசுவாசத்தில் உறுதியான தீர்மானத்தோடு கூட அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில தான் பெரிய அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கவனிங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியான ஒரு தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் அவர் அன்புள்ளவர் என்று சொல்லுவதற்கும், அவருடைய அன்பை தன்னுடைய வாழ்க்கையில ருசித்து பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு ஆண்டவரை போல அன்பான ஒரு தெய்வம் இல்லை என்று சொன்னாலும் கூட, அந்த அன்பை உணர்ந்து அந்த அன்பை ருசித்து பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்றது கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படிதான் விசுவாசம் கூட. ஆண்டவர் தான் தெய்வம்னு நான் விசுவாசிக்கிறேன், அவர் வல்லமுள்ளவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றது ஒன்று இருக்கும் பொழுது, அந்த விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கூட எவ்வளோ பாடுகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், உறுதியாய் விசுவாசத்தில் இருப்பது என்பது, அப்படிப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது அது சிறந்தது. அப்படிப்பட்ட விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தேவன் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். விசுவாசத்தில் உறுதியாய் நின்று தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்களுடைய சரித்திரத்தை வேதத்தில் பார்க்கிற போது, அவர்கள் இந்த உலகத்தில் வந்த பாடுகளை எப்படி ஜெயித்திருக்கிறார்கள், பாடுகளில் மத்தியில் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. எனவே விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். உறுதியான விசுவாசம், மாற்றப்படாத விசுவாசம். ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது, ஒரு பாட பார்க்கும்போது சோர்ந்து போயிடாமல், அந்த பிரச்சனைக்கு எதிர்த்து நின்று, இந்த பிரச்சனையை தேவனால் என்னால் சமாதானமாய் மாற்ற முடியும், தேவனால் எனக்கு என்று சொல்லி உறுதியான ஒரு தீர்மானம் உங்களுக்கு வேண்டும். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எந்த விதத்திலே உங்களுக்கு பாடுகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று பிசாசு கவனமாக இருக்கிறான். ஆண்டவர் எப்படி உங்களை இந்த உலக பாடுகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து, சமாதானம் கொடுத்து, சுகம் கொடுத்து, ஆசீர்வாதமாய் வாழ வைக்க வேண்டும் என்று
உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறாரோ, அதே போல பிசாசு உங்களை எப்படி இந்த உலகத்தில் பாடுகளில் சிக்க வைக்கலாம், கண்ணீரில் சிக்க வைக்கலாம், அழுகையில் சிக்க வைக்கலாம், எது இல்லையோ அதை குறித்து கவலைப்பட வைக்கலாம் என்று சொல்லி பிசாசும் வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வண்ணமாக உங்களுக்கு விசுவாசம் மட்டும் போராது, அந்த விசுவாசத்தில் உறுதி ஒன்று வேணும். அந்த உறுதியான தீர்மானம்தான் காரியங்களை மாறுதலாய் மாற்றி அமைக்கும். உங்களுக்கு எஸ்தர் ராஜாத்தி அகஸ்வர் ராஜாவின் முற்றத்திற்கு போய் யூதர்களை காப்பாற்ற வேண்டும். மொர்தெகாய் சொல்லுகிறபடியெல்லாம் அவள் செய்து சிறு வயதிலிருந்தே மொர்தெகாயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவள் எஸ்தர். எஸ்தர் இப்போது அகஸ்வர் ராஜாவுக்கு மனைவியாக இருக்கிறார். ஆனால் ஆமான் இந்த யூதர்கள் மேலே ஒரு பழியை வாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு, யூதர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அகஸ்வர் ராஜாவினிடத்தில் போய் யூதர்களை அழிக்குவதற்கு சட்டத்தை பிறப்பிக்கிறார். அப்பொழுது அந்த அரண்மனையின் வேலையிலே வேலை செய்து கொண்டிருக்கிற வாசலில் இருக்கிற மொர்தெகாய்க்கு இது தெரிய வரும் பொழுது, மொர்தெகாய்க்கு எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறார். இந்த மாதிரி நம்முடைய யூத குலத்தை அழிச்சிட நினைக்கிறாங்க, நீ உடனே போய் ராஜாவினிடத்தில் பேசணும் அப்படின்னும் போது, ஐயோ ராஜாவினிடத்தில் ராஜா அழைக்காம போக முடியாது, அப்படி போனால் உயிருக்கே பிரச்சனை வந்துடும், அப்படி ஒரு மாற்றப்படாத ஒரு காரியம் இருக்கும்போது நான் எப்படி போவது, என்னால் முடியாதுன்னு சொன்னான். ஆனால் மொர்தெகாய் சொல்லுகிறார், எஸ்தர், இன்றைக்கு நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேற இடத்துலேருந்து எழும்போம். ஆனால் உன் ராஜ மேன்மை உன்னை விட்டு போயிடும், நீ மாத்திரம் சுகமாக வாழ்ந்துருவன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி நீ ராஜாவின் முற்றத்திற்கு போய் இதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். எஸ்தர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். என்ன தீர்மானம்? சூசான் அரண்மனையில் இருக்கிற அத்தனை யூதர்களையும் எல்லாரையும் உபவாசம் பண்ண சொல்லுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம், ராஜாவின் முற்றத்துக்கு நான் போகிறேன் என்று சொல்லி துணிந்து போனாள். அவள் சொல்லுகிறாள், எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தில், நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவின் முற்றத்துக்கு நான் போகிறேன். அவள் உறுதியான ஒரு தீர்மானத்தை தன் வாழ்க்கையில் எடுக்கிற போதுதான் யூதர்களுக்கு எதிராக இருந்த சட்டம் மாற்றப்பட்டதையும் யூதர்கள் காப்பாற்றப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு காரியத்தை நம்ம உணர வேண்டும். யூதர்களின் வழியாக இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனங்கள் உரைக்கிறது. ஆனால் அன்றைக்கு 127 நாடுகளில் உள்ள அத்தனை யூதர்களையும் ஒருவரையும் வைக்காமல் கொல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டம். அப்படி ஒருவேளை எல்லா யூதர்களும் கொல்லப்பட்டிருந்தால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பிறந்திருக்க முடியாது. ஏன்னா அவர் யூத குலத்திலே வந்து பிறந்த யூதராஜ சிங்கம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து இயேசு வந்து பிறக்க வேண்டும். இப்போ அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை அழிப்பதற்காகத்தான் பிசாசானவன் அவர்களை விழுங்கி விடலாம் என்று கெச்சித்து இந்த ஆமான் என்கிற சதி தீட்டுகிற அந்த ஒரு அரக்கன் மூலமாக பிசாசு செயல்படுவதை பார்க்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த எஸ்தர் ஒரு தீர்மானம் எடுத்தால், உறுதியான தீர்மானம். ராஜா முற்றத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரு பிரச்சனை இருந்தாலும், ஆனால் நான் போவேன் என்ற ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டாள். அந்த தீர்மானம் அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு மேன்மையை கொண்டு வந்ததை தவிர அழிவை கொண்டு வரவில்லை. எஸ்தர் புத்தகத்திலே ஆண்டவரை குறித்து பேசாமல் சரித்திரத்தை குறித்து எழுதியிருந்தாலும், எஸ்தர் உபவாசிக்கிறதையும் ஒரு யூத குலத்து பெண் என்பதையும்
யூதர்களின் தெய்வத்தை பக்தியாய் வாழ்ந்தாள் என்பதையும் நாம் அறிய முடியும். உண்மையான ஒரு மகளாக அவள் வாழ்ந்தாள். சிறு வயதிலே தாயும் தகப்பனை இழந்து விட்டாலும் மொர்தெகாயினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. சிறு வயதிலிருந்தே எல்லாவற்றிலும் அவள் கீழ்ப்படிந்தாள். கவனிங்க, கீழ்ப்படுகிறவர்கள் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக இருப்பார்கள். எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? நல்லவைகளுக்கு, நல்ல சொற்களுக்கு, நீதிக்கு, பரிசுத்தத்திற்கு, உண்மைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதை மறந்துவிட வேண்டாம். இந்த மொர்தெகாயினுடைய சொல்லுக்கு எஸ்தர் அகஸ்வர் ராஜாவின் மனைவியான பிறகு கூட, உயர்ந்த இடத்திற்கு போன பிறகு கூட, அவள் அரண்மனையிலே உயர்ந்த இடத்தில் இருக்கிறாள். மொர்தெகாயோ அரண்மனை வாசலிலே காவல்காரனாக இருக்கிறான். ஆனாலும் தான் சொன்ன அந்த வார்த்தைக்கு அன்றைக்கும் அவள் கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிதல் என்பது சொல்லுகிறவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, சொல்லப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை வைத்துதான் நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், இல்லையா? அப்படிதான் நீங்க கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் விசுவாசம் அப்படிப்பட்ட உறுதியான ஒன்றாக இருக்கணும். சிலர் பாருங்க, சாகர வழியும் அவங்கள பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி உறுதியான தீர்மானம் எடுப்பாங்க. சாகர வழியும் பேசவே மாட்டேன்னு தீர்மானம் எடுப்பாங்க. இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்து விடுமான்னு பார்த்தா கிடையாது. இதெல்லாம் ஒரு தீமையான வைராக்கியத்தில், கசப்பில், பொறாமையில், எரிச்சல், பகையில் எடுக்கிற தீர்மானங்கள். இப்போ விசுவாசத்தில் உறுதியாக எதில் இருக்க வேண்டும்? நல்ல காரியங்களுக்கு, தேவ சித்தத்திற்கு, தேவனுக்கு பிரியமான காரியங்களுக்கு, தேவனுடைய பார்வையில் அருமையான காரியங்களுக்கு நீங்கள் உறுதியான தீர்மானம் எடுத்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அதற்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாய், அதற்கு போராடுகளாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும். விசுவாசத்தில் ஒரு சிலர் உறுதியான முடிவுகள் எடுக்கும்போது அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை சுற்றில் இருந்த ஜனங்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். வேதத்தில் பார்க்கிற போது விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவங்களுடைய வாழ்க்கையில சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ரட்சிக்கவே படாத இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட ஒரு பெண் இயேசுவின் மீது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்து தன்னுடைய சரீரத்துள்ள வியாதிக்காக இயேசுவை நோக்கி போகும்போது ஒரு உறுதியான தீர்மானத்தில் போறாள். விசுவாசத்தில் உறுதியான ஒரு தீர்மானத்தில் போறாள். விசுவாசத்தில் உறுதியான ஒரு தீர்மானம். அப்படி உறுதியான தீர்மானத்தோடு கூட போகும்போது அவ வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாத மகளாக மாறிவிட்டாள். மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் ஸ்தோஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே அவள் ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாள். அவள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடுதலை பெற்றாள். இது எப்படி நடந்துச்சு? தற்காலிகமாக நடந்துச்சுன்றதெல்லாம் இல்லை. அதற்குள்ளாக சில உண்மைகள் இருக்கிறத நம்ம கவனிக்கணும். எப்பொழுதும் விசுவாசம் அப்படின்னா, ஆமாம் விசுவாசம்,
இயேசு அன்பானவர்னா அன்பானவர். அன்பானவர்ன்றது எவ்வளோ அன்பு அவரை பார்த்தீங்க, எவ்வளோ அன்பில் அவர் அன்பில் நீங்கள் மகிழ்ந்தீங்க. விசுவாசிக்கிறதுல நீங்கள் எவ்வளோ விசுவாசத்தில் உறுதியாக இருந்தீங்க. அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்குது. உங்கள் விசுவாசத்துக்குள்ள ஒரு உண்மை இருக்குது. உங்கள் விசுவாசத்துக்குள்ள ஒரு அசைக்கப்படாத நம்பிக்கை இருக்கணும். இவளுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது இயேசுவை குறித்து அப்பொழுதுதான் கேள்விப்படுகிறாள். இவள் ஞானஸ்தானம் எடுத்தவளும் அல்ல. இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி வாழ்ந்தவளும் அல்ல. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் அதுக்கு முன்னாடி அவள் சரீரத்தில் ஒரு உதரப்போக்கு 12 வருஷமா போயிட்டு இருக்குது. நேற்று இன்னைக்கு அல்ல, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 12 வருஷமாய். வேதத்தில் வாசிக்கும் போது அவர் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று செலவழிச்சிட்டாலாம். வாழ்க்கையில் எதையெல்லாம் பார்க்கணுமோ, யாரெல்லாம் என்ன பண்ணால் சரியாயிடுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் கேட்டு எல்லா வைத்தியரும் பார்த்து தனக்கு உண்டாயிருந்த அத்தனை வருமானத்தையும் செலவழிச்சிட்டு தனக்கு இருந்த எல்லா பணத்தையும் இழந்து விட்ட போது சற்று கூட குணமடையலை, சுகமடையலை. வாழ்க்கையில் விருத்தி அடைய, அவள் வாழ்க்கையே மிகப்பெரிய சோர்வு, அவள் வாழ்க்கையே மிகப்பெரிய சோதனை. அது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். 12 வருஷமாய் உதரப்போக்கில் இருக்கிற ஒரு பெண், சரீரத்தில் எப்படியாய் போய்கொண்டிருக்கிற ஒரு பெண், அவளை குறித்த அவளுடைய குடும்பத்தாருடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவளை குறித்து ஒவ்வொரு நாளும் பாரப்பட்டிருப்பாங்க. ஐயோ, என் மகளுக்கு ஏன் இவ்வளோ மனவேதனை தாய் தகப்பனார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நபருக்கு முடியாமல் ஆயிட்டா, ஒரு 3 நாள் படுத்துட்டாங்கன்னா நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் மனன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இப்படி தான் அந்த மகளை பெற்ற தாய் தகப்பனாருக்கும் இருந்திருக்கும். மனவேதனை இருந்திருக்கும். சொல்ல முடியாத வேதனை அனுபவித்திருப்பாள். சொல்ல முடியாத பாடுகள். ஆனால் நாள் ஒன்று வந்தபோது இயேசுவை குறித்து அவர் கேள்விப்பட்டாள். ஒரு தீர்மானம் எடுத்தாள். அந்த தீர்மானம் என்னன்னா, நான் இயேசுவினிடத்திலே போய் அவரை தொடுவேனானால் சுகமாவேன். அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். தொடுவேனானால் சுகமானவேன், நான் தொட்டாகிலும் சுஸ்தமாவேன் என்ற ஒரு தீர்மானத்தை தன் உள்ளத்தில் எடுத்தாள். அவளுக்கு ஒரு விசுவாசம், இயேசுவை தொட்டு சுகமாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த விசுவாசத்துக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் இருக்கும். அவளுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும். போகாத, அங்கே ஜனக்கூட்டத்துக்குள்ளே போகாத, நீயே ஒரு உதரப்போக்கான பெண், அதுவும் இயேசு கிறிஸ்து அவரை தொடுவது என்பது சாதாரண காரியமில்லை. அவர் ஜனக்கூட்டத்துக்குள்ளே இருப்பார், அதெல்லாம் முடியாது, போகாது என்று சொல்லி அவளுக்கு எதிரே வந்திருக்கும். அவள் விசுவாசத்துக்கு எதிர் சொல், முடியாது என்று சொல்லக்கூடிய நபர்கள் இருந்திருப்பார்கள். ஆகாது, எத்தனையோ பேரை பார்த்துட்டோம், இப்போ போய் என்ன நடக்க போகுது, ஏன் போறன்னு சொல்லி அவளை தடுத்து இருக்கக்கூடிய மனசர்கள் இருந்திருப்பார்கள். அவள் விசுவாசத்துக்கு எதிரான ஆயுதங்கள், அம்புகள் எய்யப்பட்டு இருக்கும். ஆனாலும் அவள் எடுத்துக்கொண்ட உறுதியான தீர்மானம், விசுவாசத்தில் உறுதியான தீர்மானம், நான் போய் இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டு சுகமாவேன். போனால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரலை தொட்டாள். தேவனுடைய வஸ்திர தொங்கலிலிருந்து வல்லமை புறப்பட்டது. இயேசு சொன்னார், தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி
என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டாள். இயேசுவை போய் தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டு அவள் குணமடைந்து விட்டாள். அதை கண்டு அவள் நடுங்கி திகழ்த்து பயந்து போனாள். நடுங்கினாள், ஒளிந்து கொண்டாள். பிறகு 34வது வசனமும், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் நீ வாழு என்று சொன்னார். நீ சுகமாய் வாழு. இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். அவருக்குள்ளே உறுதியான விசுவாசத்தின் தீர்மானம் இருந்தது. உறுதியான ஒரு தீர்மானம் விசுவாசத்தில் அவளுக்கு கிடைத்தது. அவள் இயேசு மேல் வைத்த விசுவாசத்திற்கு உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டவளாய் இயேசுவின் இடத்தில் போனாள். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிற நீங்கள், ஆண்டவரை ஆராதனை செய்கிற பிள்ளைகள், எப்படிப்பட்ட விசுவாசத்தின் உறுதியான தீர்மானம் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்? உங்கள் விசுவாசத்தின் தீர்மானம் என்ன? உங்கள் விசுவாசத்தில் எப்படிப்பட்ட உறுதியான தீர்மானத்தோடு நீங்கள் வாழ தீர்மானித்திருக்கிறீர்கள்? விசுவாசம் என்பது ஒரு சாதாரணமான ஒன்றாக இருந்தாலும் அந்த விசுவாசத்தில் எடுக்கப்படுகிற தீர்மானம் தான் ரொம்ப முக்கியம். உறுதியான தீர்மானம் எடுக்கும் போதுதான் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகிறது. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிறது, தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது, தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு நீங்கள் குணமடைய வேண்டுமானால், ஒருவேளை உங்களுக்கு வியாதியா இருக்கலாம், உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற பிரச்சனை, உங்களை வேதனைப்படுத்துகிற பிரச்சனை பொருளாதாரமா இருக்கலாம், ஒருவேளை பிள்ளை இல்லாத ஒரு மன உளைச்சலா இருக்கலாம், திருமணம் ஆகாமல் ஒரு தடையான காரியமாக இருக்கலாம், வேலையே கிடைக்காம ஒரு மன சோர்வு உங்களை வாட்டி வதைக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்திற்கு எப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை நீங்க எடுக்க போறீங்க, தீர்மானத்தை எடுக்க போறீங்க? உறுதியான தீர்மான விசுவாசத்தில் இருந்தால் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஒரு தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிக்கும் போது, ஒரு வியாதியிலே அவன் பாடு அனுபவிக்கும் போது, ஒரு கடன் பிரச்சனையில் அவன் மாட்டி சிக்கி தவிக்கும் போது, ஒரு தேவைக்காக மனிதன் கலங்கும் போது, ஆண்டவர் மனிதனை பார்க்கிற போது மனதுருகுகிறார். ஒவ்வொரு மனிதனும் தன் பக்கம் திரும்பி வர வேண்டும். உறுதியான தீர்மானம் எடுத்தவர்களை தன் வாழ்க்கையிலே தன்னிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். ஆனாலும் நீங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு உறுதியான தீர்மானத்தோடு நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக மாத்திரம் அல்ல, தன் தேவைக்காக மாத்திரம் அல்ல, தேவனுக்காக நான் இப்படி வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானம், என் விசுவாசம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம். எந்த இடத்திலும் என் விசுவாசத்தை நான் விட்டுவிட மாட்டேன். நான் விசுவாசிக்கிறவர் என்ன என்று அறிந்திருக்கிறேன். அவரால் எல்லாம் ஆகும். விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தில் பின்வாங்கி போயிட்டா தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பின்வாங்கி போகாத விசுவாசம்
உறுதியான விசுவாசம், மாற்றப்படாத தீர்மானிக்கப்பட்ட விசுவாசம். மாற்றப்படாத தீர்மானிக்கப்பட்ட விசுவாசம். இவளை போகாதென்று அநேகர் தடுத்திருப்பாங்க, கையை பிடிச்சி எடுத்திருப்பாங்க. நில்லு, எங்க போற? இல்ல விடு. உதறி தள்ளிவிட்டு மாற்றப்படாத ஒரு மனதில் விசுவாசத்தில் உறுதியான தீர்மானம் எடுத்து விட்டாள். நான் போய் தொட்டு சுகமாகவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படும்படியாக, எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக அவள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை குறித்து சொன்னார். இயேசு ஒரு கடவுள் என்று விசுவாசிக்கிறவள் அல்ல, இயேசு என் வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்ற விசுவாசம், நம்பிக்கை அவளுக்குள்ளே இருந்ததை இயேசு அறிந்தார். இன்றைக்கு உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? உறுதியான தீர்மானத்தோடு, விசுவாசத்தில் உறுதியான தீர்மானத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் கொடுப்பார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய முடியும். ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, உறுதி, ஸ்ட்ராங், உறுதியாயிருந்து நீங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும். அப்படி நீங்க வாழும் பொழுதுதான் தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்களே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்களே தேவனிடத்தில் நன்மையை பெற முடியும். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது எல்லா பாடுகளையும் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். எல்லா உபத்திரவங்களை ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். எல்லா உபத்திரவத்திலும் மகிமையை பெற்றவர்களாக இருப்பீர்கள். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உம்முடைய வல்லமை அனுப்புங்கப்பா. விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கும்படி, விசுவாசத்தில் அவர்கள் தரித்திருக்கும்படி, மாற்றப்படாத ஒரு தீர்மானம் தன் உள்ளத்தில் உறுதியாக்கப்பட்ட விசுவாசத்தில் வைத்திருக்கும்படி ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த காரியத்துக்கு உங்களுடைய பிள்ளைங்க விசுவாசிக்கிறாங்களோ அது எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமாய் கொடுப்பீராக. எந்த காரியத்துக்காக உண்மை நம்புகிறார்களோ அந்த காரியத்தை வாய்க்க செய்வீராக. ஒருவேளை பிள்ளை இல்லாமல் இருந்தால் பிள்ளையின் செல்வத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஓ, சுகத்துக்காக உடைய பிள்ளைங்க எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்களானால், ஓ நீர் மட்டும்தான் சுகமாக்க முடியும் என்ற விசுவாச நம்பிக்கையோடு இருப்பார்களானால் இந்த வேளையில சுகமாக்குங்க ஆண்டவரே. வேலைக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை உண்டாக்கி தாங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தாங்க. தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவர், இப்பொழுது உம்மிடத்தில் வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலேயும் இறங்குறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலேயும் இப்பொழுது இறங்குறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.